லாஸ்ட் மந்த்திங் பிரின்சிபல் சார் எனக்கு ஒரு மேகசின் கொடுத்திருந்தாரு. அந்த மேகசின் நான் 1 மந்தா படிச்சுட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஒரு நியூ வேர்டை பத்தி தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அந்த வேர்டு என்னன்னா அசர்ட்டிவ்னஸ். அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னா என்ன? அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னா டு டெலிவர் அவர் ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ட்லி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. நாம என்ன கருத்தை சொல்ல வரோமோ அந்த கருத்தை கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப ரெஸ்பெக்டாகவும் சொல்றது தான் இந்த அசர்ட்டிவ்னஸ். இந்த அசர்ட்டிவ்னஸ்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்மளால ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியும். நம்மளோட பர்சனாலிட்டியை ஷேப் பண்றதுக்கு ஒரு மெயின் ரோல் இந்த அசர்ட்டிவ்னஸ் ப்ளே பண்ணுது. நமக்கான ஒரு கான்ஃபிடென்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இது நமக்கு பில்ட் பண்ணி தருது. ஆனா எனக்கு நான் பேசணும்னு விரும்புறேன், ஆனா இந்த மைக்க பிடிச்சாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு அப்படின்னு தோணுது. அதனால எப்படி நான் அந்த அசர்ட்டிவ்னஸ் எனக்குள்ள நான் கொண்டு வர முடியும் அப்படின்னா, பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு பழகும். ஸோ எப்படி நான் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, டெய்லி வி ஹாவ் அ சான்ஸ் டு ப்ரூவ் ஹூ ஆம் ஐ. நான் யாருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாம் நம்மளால பேசலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் கொஞ்சம் அசர்ட்டிவ்னஸை உங்களுக்குள்ள ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்க பர்சனாலிட்டி ரொம்ப க்ரோத்தா இருக்கும். தேங்க்யூ.